வசன சமன்விதா என்று வர்ணிக்கிறார் மகரிஷி. கைல பத்மங்கள் கண்ணு தாமரை போல வீற்றிருப்பது பத்மாசனத்தில். அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியை பார்த்தான் எம்பெருமான். லக்ஷ்மி தேவி மகிழ்ந்தாள். அந்த லக்ஷ்மி தேவியை பார்த்த உடனே எம்பெருமான் தன்னுடைய தபஸு பலிச்சதுன்னு சந்தோஷப்பட்டான். பிராட்டியும் லக்ஷ்மி தேவி பிராட்டியும் பெருமானுமாக கருடனை வரவழைத்து கருடன் மீது அமர்ந்து கொண்டு சில நாட்கள் ஆனந்தமாக வராக இருக்கக்கூடிய அந்த திருமலையில் தங்கள் நாட்களை கழித்தார்கள் என்று மகரிஷி கதையை சொல்கிறார். கொஞ்ச நாள் ஆச்சு. அப்போது பிராட்டி பகவானுக்கு இது விஷயம் உமக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா. என்ன விஷயம்னு பகவான் சொன்னான். ஒன்றுமில்லை, நாம் திரேதாயுகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோமே, அது ஞாபகத்தில் இருக்கா? என்னம்மா? திரேதாயுகத்தில் ராமனாக அவதரித்தீர்களே, அப்பொழுது நடந்த நிகழ்ச்சி. திரேதாயுகத்தில் ராமனாக நடந்த நிகழ்ச்சியா? மறந்தாச்சா? அதான் எனக்கு கோபத்துக்கே காரணம் என்பது போல் லக்ஷ்மி பார்த்தா. அது என்னப்பான்னு பகவான் கேட்டார். உண்மையிலேயே பிருகு மகரிஷி உதைச்சதுனால பிராட்டி பகவானை விட்டு பிரியலை. அது ஒரு ஷாக்காக வச்சுருந்தா. அவளுக்கு வேற ஒரு விஷயம் நெஞ்சில் பகவான் டிலே பண்ணுறாருன்னு வருத்தத்தை கொடுத்துன்றது. ஆகையினால்தான் லக்ஷ்மி தேவி அவனை விட்டு பிரிஞ்சிருக்கா. அவரை இவ்வளோ நாள் தபஸ் பண்ண வச்சு அப்புறம் காட்சி அளித்ததுக்கு காரணம் கூட, உன் அடியார்கள் உன்னை பார்ப்பதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா, நீனும் கஷ்டப்பட்டால் தான் அது தெரியும் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டா. எல்லாம் சரி. இந்த வேளையில் லக்ஷ்மி தேவி இப்படி திடீர்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறாளே என்னன்னு பகவான் பார்த்தார். ராமனாக நீங்கள் அவதரித்த காலத்தில் நீ சீதையாக வந்த, அது ஓகே. அந்த சமயத்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்போ தான் பகவானுக்கு ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்த மாதிரி நடித்தான். அதாவது நாம் வனவாசம் பண்ணும்போது மாரீச்சன் தங்கம் மானாக வந்தானா, அதை பிடிச்சுத்தான் நான் கேட்டேன். நீங்கள் பிடிச்சு தரேன் அப்படின்னு கிளம்பி போனேன். ஆனால் போகும்பொழுது என்ன பண்ணேன்? இந்த சீதாதேவி பார்த்துக்கொள் அப்படின்னு அக்னி பகவான்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டு விடைபெற்றேன். பகவான் லக்ஷ்மணன்ட்டையும் சீதையை பார்த்துக்கொள்ள சொல்லி சொன்னான். அதே சமயத்தில் சீதையும் ராமனும் கல்யாணம் பண்ண அண்ணிலேருந்து அவர்கள் பூஜை பண்ணுற அக்னி, அதிலிருந்து பின்னாடி அவர்கள் ஆதானம் பண்ணி எடுத்துக்கொண்ட அக்னிஹோத்திர அக்னி, அந்த அக்னி அங்கே பூஜையில் இருக்குது. அந்த அக்னி பகவான்கிட்ட இந்த சீதையை நீ பாதுகாக்க வேண்டும் என்று ராமபிரான் சொல்லிட்டு கிளம்பினாராம். சரி. ஆனால் அந்த தங்கமான் ராமனை ரொம்ப தூரம் துரத்த வச்சுது. எப்போ ராமபிரான் தங்கமான் மீது கணை எரிஞ்சானோ அந்த சமயத்தில் அந்த தங்கமான் மாரீச்சனாக மாறி சீதே லக்ஷ்மணா என்று கதறி விழுந்து. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. அதை கேட்டு சீதாதேவி லக்ஷ்மணனை போ, ராமனை மீட்க வேண்டும், ராமனுக்கு ஆபத்து என்று பல கடுஞ்சொல் சொல்லி அனுப்பிட்டா. எவ்வளவோ தடுத்து பார்த்தார் லக்ஷ்மணன். சீதையை தடுக்க முடியல. அவள் பேசுகிறா, ராமபிரான் உடனே வரணும், ராமபிரானை காப்பாற்ற போனி, நீ அசைய மாட்டேங்கிற, தாடாடாட்டும் சதையாடுன்வா. அண்ணனுடைய குரல், அதுவும் கடைசி காலத்தில் காப்பாற்றுன்ற பயத்தோடு கேட்குற மாதிரி இருக்குது. அந்த குரலுக்கே நீ அசைய மாட்டேங்கிற. ஒரு கால் உனக்கு ஏதாவது வேறு டிசைன் ஐடியா இருக்கோ, என்னையே கவர்ந்து சொல்லலான்னு போகலான்னு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் என்றெல்லாம் சீதாதேவி ஏசிப்டா. நீ இப்போ போகலைன்னா நான் உயிரை விட்டுடுவேன். இந்த மாதிரி இந்த கல்லால் அடிச்சுன்னே என் தலைமையில் அடிச்சுப்பேன், இல்லை தூக்கு போட்டுப்பேன் என்றெல்லாம் பேசினா. அதனால் லக்ஷ்மணன் இருக்க முடியல. சரி என்று சொல்லி லக்ஷ்மணன் கிளம்பி போனார். இது வரலாறு. அப்போது லக்ஷ்மணனும் போன பிற்பாடு ராவண சந்நியாசி வந்தான். ராவண சந்நியாசி வந்தவாறே சீதாதேவி ராவணனுக்கு பிக்ஷை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இந்த பல பேர் ராமாயணம் சொல்கிறச்ச நடுவில் ஒரு கோடு போட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதான் லக்ஷ்மணன் போட்ட போன கோடு. அந்த கோடை விட்டு கடந்து வராதீர்கள்னு சொன்னான் அண்ணியை. ஆனால் அந்த கோட்டுக்கு நின்றிருந்தே சீதாதேவி ராவணனுக்கு பிக்ஷை கொடுத்தா.
ஆனால் ராவணன் வந்து அந்த கோட்டுக்கு தாண்டி பிக்ஷை வாங்கிக்க முடியல. ஏன்னா கோட்டிலிருந்து வரக்கூடிய வெப்பம் அவனுக்கு தாங்க முடியல. அதனால் சீதை இந்த பக்கம் வரணும்னு சொன்னான். சீதை இந்த கோட்டை தாண்டி வந்தாள். ஆகினால் ராவணன் அபகரிப்பது எளிசாக போயிடுது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்கிறான். லக்ஷ்மணன் போட்ட கோடு லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு பிரசித்தமாக சொல்கிறான். அது கமர்ஷியலாக கூட அந்த பேர் வைக்கிறா சில பேர். இந்த கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கோடு போடுறான். அதுக்கு அந்த பேர் கூட வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். இது எந்த ராமாயணத்தில் இருக்குது அப்படின்னு விசாரித்தா துளசிதாஸ் ராமாயணத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் வருது. அதாவது சீதாதேவி மந்தோதரி சொல்கிறா ராவணன்ட்ட, பெரிய வீரனாக சொல்கிற நீ, லக்ஷ்மணன் போட்ட கோட்டை கூட உன்னால் தாண்ட முடியல, நீ என்ன வீரன்னு மந்தோதரி சொல்வதாக ஒரு வச்சனம் வருது, ராவணனை எச்சரிப்பதாக. அதிலிருந்து இந்த கோடு போட்ட வரலாறு துளசிதாஸும் குறிப்பிட்டிருக்காருன்னு புரியுறது. ஆனால் ரொம்ப தெளிவாக அஸ்ஸாம் ராமாயணத்தில் இருக்குன்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார். இது வரைக்கும் போகட்டும். ஆனால் வால்மீகி ராமாயணத்திற்படி இந்த புராணத்திற்படி அப்படி இல்லை. ஆசிரமத்துக்குள்ளேயே வந்துட்டான் ராவணன். அவனை வரவழைச்சா, வாசல்லையே கொடுத்து பிக்ஷை கொடுக்கல, ஆசிரமத்தில் முன்புறத்தில் வரவழைச்சா. அங்கே வந்து ராவணன் வந்து உக்காண்டான். ஆனால் ராவணன் பார்த்த பார்வைகள் சரியா இல்லை. அதனால சீதாதேவி கொஞ்சம் காத்திருங்கள்னு சொல்லி உள்ள தனியாக ஒரு அறை அங்கே போய் நின்றாள். இந்த பெண் வரேன்ட்டு வரலையேன்னு ராவணன் நாலா பக்கமும் கண்ணை செலுத்திண்டே உள்ள நுழைஞ்சான். உள்ள நுழைஞ்ச காலத்தில் அங்கே இருக்கிற சீதாதேவி, அதற்குள்ள அக்னி பகவான், அக்னிசாலையில் சீதைக்கு அலைக்கலம் கொடுத்த அக்னி பகவான் தேவியை பார்த்து, அம்மா நீ இங்கே வந்துவிடுன்னு சொல்லி தன்னுடைய அக்னிலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டான். ராவணன் வருவதற்குள்ளே சீதாதேவி அக்னிலோகத்துக்கு போயாச்சு. ஆனால் அக்னிலோகத்திலிருந்து இன்னொரு சீதையை கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருக்கான் அக்னி பகவான். சீதாதேவி போலவே இருக்காவும். ராவணன் வந்து பார்த்தான், அக்னி பகவானை கேட்டான், எங்கே சீதாதேவி அப்படின்னு. இதோ இருக்காளேன்னு காமிச்சானோ. அக்னி பகவானே ராவணன் நம்பினான். அக்னி பகவான்ட்டையும் சிவபெருமான்ட்டையும் ராவணனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டான். புராணம் சொல்கிறது, ஹரே சாக்னோ விசேஷேன பக்திர் வை ராவணஸ்யச்சா. சீதாதேவி இதுதான்னு காண்பிச்சு கொடுத்தான் அக்னி. ஆனால் சொன்னது வேற டூப் சீதை. சீதையை பாதுகாப்பதற்காக, தன்னிடம் அடைக்கலம் புகுந்த சீதையை ரட்சிப்பதற்காக அக்னி பகவான் சீதை போல ஒரு பெண்ணை ராவணன்ற கொடுத்தான். அது சரி, அடைக்கலம் புகுந்த சீதையை காப்பாற்றுவதற்கு அக்னி பகவான் செய்தான்ங்கிறது சரி. அதற்காக இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தலாமா? அது நம்மளை காப்பாற்றுறதுக்கு சில பேர் குழந்தைய ஸ்கூலில் அட்மிட் பண்ணிவிட்டு, சார் குழந்தை விஷமம் பண்ணிதுன்னா அடிக்காதுங்கோ, பக்கத்து பையன் அடிங்கோ, இவன் சரியாயிடுவான்னு சொல்கிற மாதிரி சீதாதேவியை காப்பாற்ற இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து பலி கொடுக்குற மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு பின் வரலாறு இருக்குது. அது ராமாயணத்திலே உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புராணத்தில் இப்போது நமக்கு வசதிக்காக எடுக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த சரித்திரம் நிறைய சொல்லுவா. குஷத்வஜன்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் இடையறாமல் வேதம் தான் சொல்லுவார். அப்படி வேதமே சொல்லிட்டு இருக்கிற அந்த மகரிஷிக்கு வேத தேவதையை அனுகிரகம் பண்ண தீர்மானிச்சுது. இவருக்கு நாம் பெண்ணாக பிறப்போம் என்று வேதம் சொல்லிக்கிட்டு இருக்கிற குஷத்வஜருக்கு திடீர்னு அவர் முன்னாடி அவர் வாயிலிருந்து வேத ஒலி வரைச்சே பார்த்தா ஒரு பெண்ணாகவே வெடிவெடுத்து வேத தேவதை நின்றுது. அந்த பெண்ணுக்கு வேதவதி என்றே குஷத்வஜர் பெயரிட்டு வளர்த்தார். வேதத்துக்கு நாயகன் நாராயணன் தானே. அந்த பெண் பேரழகியாக இருந்தா வேதவதி. அவன் நாராயணனே திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டான். குஷத்வஜருக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்துதான். அதாவது நமக்கு நாராயணனே மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று அவருடைய எண்ணம். அப்பேற்பட்ட நிலையில் அழகான பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்க அவன் மனப்புறம் வந்தவாறு எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டான். சில அசுரர்கள் கேட்டால் மகரிட்டு கொடுக்க மாட்டேன்னு விட்டார். வருணன் கேட்டால் மகரிஷி மாட்டேன்னு விட்டார். அந்த பெண்மணி நாராயணனே தனக்கு பதியாக வர வேண்டும் என்று நாராயணனை குறித்து தபஸ் பண்ணினான். இந்த தம்புங்கிற அசுரன் தனக்கு கொடுக்க மாட்டேன்னு விட்டார் தன் பெண்ணைன்னு அவரை கொண்டுட்டான். மகரிஷியோடு அவருடைய மனைவியும் உடன்கட்டை ஏறிவிட்டார். அதனால் அந்த பெண் வேதவதி இனிமேல் நாராயணன் தான் நமக்கு சரணம் என்று நாராயணனை கணவனாக பெறுவதற்கு தபஸ் பண்ணுறான். அப்படி அவள் தபம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்தில்
அந்த பக்கமாக நம்ம லங்கேஸ்வரன் ராவணன் போனார். லங்கேஸ்வரனாகிய ராவணனுக்கு உலகத்தில் எந்த பெண் இருந்தாலும் அழகாக இருந்தால் தனக்கு மனைவி என்று ஒரு தீர்மானமான கருத்தான். இதை பற்றி ஸ்காந்த புராணத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி சொல்லப்படுறது. ராவணனுக்கு 10 தலை இல்லையா, ஒவ்வொரு தலையாக அறுத்து பரமசிவனுக்கு ஹோமம் பண்ணினான். பரமேஸ்வரன் தனக்கு அனுகிரகம் பண்ணணும்னுட்டு 10 தலை இருந்தது, அதனால் தலையை அறுக்க முடிஞ்சுது. இப்போ நமக்கு இருக்கிறது ஒரு தலை தானே. நாம் என்ன பண்ண முடியும்? பகவானுக்கு ஏடு கொண்டல வாடுவுக்கு தலையெல்லாம் கொடுக்க முடியாது. தலை மயிர் மொட்டை அடிச்சுடுறோன்னு வேண்டிக்கிறோம். அதை கொடுத்தாலும் அது போருங்கிறார் பகவான். அதனால் நாம் மொட்டை அடிச்சுட்றோம். மொட்டை அடித்தா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, பின்னாடி தலைமயிர் அண்ணாவும் கருக்கருன்னு வளரும். வெயிலுக்கும் வசதியாக இருக்குது. நாம் நம்ம வசதிக்காச்சும் பகவானுக்கும் கொடுத்துட்றோம். அதுக்கே திருப்தி அடைகிறான் வெங்கடேஸ்வரன். ஆனால் லங்கேஸ்வரனான ராவணனுக்கு அட்வான்டேஜ் இருந்தது. என்ன அட்வான்டேஜ்? தலை நிறைய இருந்தது. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று இருக்குன்னு ஒரு தலையை அறுத்து ஹோமம் பண்ணினான். 1 ஆச்சு 2 ஆச்சு 9 தலையை அறுத்து ஹோமம் பண்ணிட்டான். 10வது தலையை அறுத்து ஹோமம் பண்ண போகிறான். அவனே தன்னை மாச்சிக்க போகிறான். அப்போ நிறுத்தினார் சிவபெருமான். நில்லு ராவணா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது வரைக்கும் யாரும் இப்படி பகவானுக்கு அர்ப்பணிச்சதில்லை. மிஞ்சி போச்சுன்னா மொட்டை அடிச்சுக்கிற அவ்வளோ தானே பண்ண போகிறா. ஆகையினால தலையே அறுத்து ஹோமம் பண்ணினானே அப்படிங்கிற ஆனந்தத்தினால பரமேஸ்வரன் ராவணனை பார்த்து, சந்தோஷம் ராவணா, உனக்கு இனிமேல் தலையை வெட்டி போட்டால் தானே முளைக்கும்னு அவன் கேட்காமலேயே எக்ஸைட்மெண்ட்டில் அனுகிரகம் பண்ணிட்டார். இதனால் வரக்கூடிய சிக்கல் என்ன பாருங்க, ராவணன் தலை யார் கட் பண்ணாலும் மறுபடியும் முளைச்சிடும். கட் பண்ணினா மறுபடியும் முளைக்கும் இலை. நமக்கு பணம் எப்படி வேணும் லைஃப்பில்? பணம் எவ்வளோ பணம் வேணும்? 1 கோடி 2 கோடி தெரியல சார், எத்தனை சைபர் போடாத அவ்வளோ கோடி கொடுத்தா நல்லது தான் அப்படிங்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நமக்கு பணம் எப்படி வரணும்? மரத்தில் இலை மாதிரி பரணம் வனஸ்பதேரிவ, வனஸ்பதேகே பரணம் இவ, மரத்தில் இலை மாதிரி அது பிக்க முளைக்கிறது பார்த்தேளா? அது மாதிரி செலவழிக்க நம்ம பர்ஸ்லேருந்து ஒரு 100 ரூபா நோட்டு எடுத்தால் அடுத்த வினாடி பர்ஸில் 100 ரூபா வந்துடும்னா அது போகிறோம், நமக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், எடுக்க வந்துட்டே இருந்தா. ஆனால் ராவணனுக்கு பரமேஸ்வரன் அப்படி அனுகிரகம் பண்ணினார். உன் தலை வெட்ட வரும். அவ்வளோதான். ராவணன் அதுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையோ. வரம் கொடுத்த பரமேஸ்வரனுக்கு நன்றி செலுத்துவதற்காக எதிர்க்க நிற்கிற பரமேஸ்வரனை ராவணன் வணங்கினான். இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. நாம் எல்லாம் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய கதை. அதுவும் தற்காலத்தில் இதை நிறைய சொல்லணும். இந்த கதையை பரமேஸ்வரன் எதிர்க்க நிற்கிற பரமேஸ்வரன் ராவணன் வணங்குறான். பரமேஸ்வரன் 2 கால் அப்படி இருக்குது. ராவணன் தன் 10 தலையோட வெட்டி போட்ட தலையெல்லாம் முளைச்சு கொடுத்தேன் அவர் அனுகிரகத்தினால. அந்த முளைச்ச தலைகள் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிற தலைகளோட தசானனாகிய 10 தலையுடைய ராவணன் பரமேஸ்வரனை விழுந்து வணங்கணும். பரமேஸ்வரனுடைய இடது கால் பக்கத்தில் ராவணனுடைய இடது தலைகள் 5 இருக்குது. வலது கால் சைடில் ராவணனுடைய வலது தலை 5 இருக்குது. அந்த பரமேஸ்வரனுடைய வலது காலில் மட்டும் இவனுடைய 5 வலது தலை படும்படியாக இடது கால் பக்கத்தில் பரமேஸ்வரனுடைய இடது காலில் தன்னுடைய இடது தலைகள் படாதவாறு அந்த இடது தலைகளை தூக்கி வச்சுட்டு நம்ம செட் ஸ்கொயர் பண்ணுற பார்த்துருப்பேன். அந்த மாதிரி ராவணன் வணங்கினான். 10 தலையும் தரையில் போட்டு வணங்கலையாம். 5 தலை தான் தரையில் படிகிறது ரைட் சைடில். இடது திருவடியில் தலையே படிக்கலை ராவணனுடைய தலை. பார்வதி தேவி பரமசிவனை கேட்டா, என்ன சுவாமி புது மாதிரி நமஸ்காரமாக இருக்குது, எத்தனையோ நமஸ்காரம் பார்த்துருக்கோம், கூட கும்பிடு அந்த கும்பிடு இந்த எலெக்ஷன் கும்பிடு என்னென்னோ பண்ணுறா, இது அதிசயமாக இருக்கே. இவன் வலது பக்கத்தில் உங்கள் வலது பக்கத்தில் உள்ள தலையை மட்டும் கீழே படிய வைக்கிறான், உண்மை இடது திருவடியில் உள்ள தலையை தூக்குறானே, இது என்ன அதிசயம்னு தேவி கேட்டா. பரமேஸ்வரன் சொன்னார், தேவி ராவணனுக்கு ஒரு தியரி இருக்குது. பெண்கள் எல்லாம் அனுபவிப்பதற்கு ஏற்பட்ட போகப் பொருள்கள். அதனால் ராவணன் பெண்ணை வணங்க மாட்டான். இந்த ராவணன் அதனால தான் என்னை வணங்கும் பொழுது எச்சரிக்கையாக இடது பக்கம் வணங்க மாட்டேங்கிறான். ஏன்னா எனது இடது பக்கம் பெண் அல்லவா, உமையொரு பாகன்னு பேர். வரதனுதையா வாமோ பாக சிவசிய விவர்த்ததே என்பார் சுவாமி தேசிகன்.
என்னுடைய இடது பக்கமே ஒரு பெண் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் என்று ஆழ்வார் பாடுறார். என்னுடைய இடது பக்கமே ஒரு பெண் ஆகையினால பெண்ணை வணங்குவது ராவணனுக்கு இழுக்கு என்பதனால ராவணனுடைய வலது பக்கத்தை மட்டும் வணங்குறான் என்று பார்வதி தேவிட்ட பரமேஸ்வரன் சொன்னாராம். என்ன பார்வதி, இவன் பெண்ணை இப்படி போகப்பொருளாக நினைக்கிறதுனால பெண்ணாலேயே அழிவான் என்று அப்பொழுதே சாபம் கொடுத்தாள். பெண்ணை மதிக்க தெரியாதவர்கள், தாயும் ஒரு பெண்தானே என்று புரிந்து கொள்ளாதவர்கள், பெண்மைக்கு இழுக்கு செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சாபம் ஒரு பெரிய பாடமாக இருக்க வேண்டுமாம் என்று பெண்ணாலே அழிவான் என்று பார்வதி தேவி அன்றே கொடுத்துருக்கா சாபம். ஆனால் ராவணன் அதனால் இன்னும் அடிபடலை, திருந்தலை. அந்த சாபம் பார்வதி கொடுத்தது ராவணனுக்கும் தெரியாது. ராவணன் பாட்டுக்கு எந்த பெண்ணை கண்டாலும் அழகான இளம்பெண்ணாக இருந்தால் தனக்கு மனைவியாக இருக்க லாயக்குன்னு நினைப்பான். கானகத்தில் இளம்பெண் தவம் பண்ணுறா, பேரழகி வேதவதி. அதனால் அந்த வேதவதியை தன்னுடைய மனைவி என்று ராவணன் தீர்மானித்தான். நேராக வேதவதிட்டு போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டான். வேதவதி சொன்னா, ஐயா, நான் நாராயணனே கணவனாக வேண்டும் என்று தபஸ் பண்ணுறேன். நான் என்னுடைய தபஸுக்கு பலமாக பயனாக நாராயணனே கிடைப்பார் என்று உறுதியோடு பண்ணுறேன். எனவே தாங்கள் தயவு செய்து உங்களுக்கு வேணுங்கிற மனைவியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள்னு சொன்னான். அப்போ பட்னு சொன்னான் ராவணன், யார்? நாராயணனா? கஷ்ட யார் இந்த ராவணன்? என்னுடைய திருவடி தூசு பெறுவானா அப்படின்னு கேட்டான். வீரியேன தபசா செய்வ போகேனச்ச பலேனச்ச. வீரியம், தபஸு, எனக்கு இருக்கிற என்ஜாய்மெண்ட், எனக்கு இருக்கிற பலம், ஏதாவது ஒன்று 100% என்று உண்டா அந்த நாராயணனுக்கு? அதிசயமான வார்த்தை. மனிதர்கள் நாம் கூட அடிக்கடி பகவானுக்கும் நமக்கும் போட்டி போட ஆரம்பிச்சிடும். ராவணனுக்கு அவ்வளோ செல்வம் இருந்தது, அவ்வளோ வரம் இருந்தது. நிகில ஜகததிக புஜபல வரபல தசலப்பனன் என்பார் சுவாமி தேசிகன். உலகத்தில் யாருக்கும் இல்லாத வரபலம், யாருக்கும் இல்லாத புஜபலம். அப்படி இருக்கிறவன் பேசுறது என்ன அதிசயம்? ஒன்றுமில்லை, கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் எகிரினாலே நாம நாராயணன் நாம் நினச்சிடுறோம். அவனுக்கு இவ்வளோ பலம் இருந்தது. அதனால் நாராயணன் தூசு பெறமாட்டான், திருவடி தூசுன்னு சொன்னான். இப்படியா பேசுவே நீ? நாராயணனங்க நீ எங்க அப்படின்னு அந்த பெண்மணி ராவணனை இப்படிலாம் செய்யாதுன்னு எச்சரித்தா. ராவணனுக்கு பொறுக்கலை. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா விட போகிறது இல்லைன்னு சொல்லி பலவந்தமாக அந்த பெண்மணியை தன்னுடைய மனைவியாக ஆக்க முயற்சி செய்தான். அந்த பெண் நகரத்துக்குள்ளே அவள் தலைமை கையில் மாட்டுது, பிடிச்சி இழுத்தான். ஆனால் அந்த பெண் வேதவதியாச்சு. வேதத்துக்கு நாராயணன் தான் நாயகன், வேறு யார் நாயகனாக இருக்க முடியும்? ஆனால் இப்படி பலவந்தமாக ராவணன் அந்த பெண்மனுடைய தலைமையில் மட்டும் கையில் வந்து இழுக்க போகிற பொழுது அந்த அதிசயம் நடந்தது என்கிறார் மகரிஷி வால்மீகி ராமாயணத்தில், உத்தரகாண்டத்தில். அந்த பெண்மணியுடைய மயில் கூந்தல் கத்தியாக மாறி ராவணனுடைய கையை படப்படன்னு வெட்டித்து. அதனால ராவணன் ஒரு நிமிஷம் பேலன்ஸ் நல்லா குறைஞ்சி இப்படி விட்டான் கையை. அந்த பெண் திமிரிண்டா. தன்னுடைய தவ வலிமையினால் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னி, எல்லார் வயத்துலேயும் அக்னி இருக்குது. அழகாக வேதம் சொல்கிறது, அத எதப்பரோ திவோஜோதிர் தீப்யதே விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இதம் வாவதத் எதிதமஸ்மின் அந்த புருஷே ஜோதிகி. ஒரு பெருஞ்சோதியாக வைகுண்டலோகத்தில் இருக்கிற நாராயணன் எல்லாருடைய வயத்திலையும் ஒரு நெருப்பாக இருக்கானாம். அந்த நெருப்பு தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் டைஜஸ்ட் பண்ண வைக்கிறது. கீதையில் சொல்கிறான் பகவான், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம். அவன் சாப்பிட்றான் 4 டைப்பு. அப்படியே சிலதை கடித்து கொறித்து சாப்பிட்றான், சில சும்மா மென்று சாப்பிட்றான், சில நக்கி சாப்பிட்றான், சில அப்படியே உறிஞ்சி சாப்பிட்றான். இப்படி பல வகையான உணவுகளை சாப்பிட்றான். அந்த மாதிரி உணவுகள் அனைத்தையும் நாம் பாட்டுக்கு அள்ளி போடுறோம். உள்ளே பக்குவப்படுத்தி டைஜஸ்ட் பண்ணுவதற்கு பகவான் அக்னியாக இருக்கானாம். அந்த ஜாட்ரா அக்னி அப்படின்னு சொல்கிறான். அந்த நெருப்பு உள்ளே எரியறதுங்கிறது தெரியுமா? எப்படி தெரியும்னா, அப்படி தொட்டு பார்த்தா தெரியுது இல்லையா? அப்படி பார்க்குறா, அந்த டெம்பரேச்சர் இருக்குது. தப்பு தவறி தொட்டு பார்த்தா
அப்படி டெம்பரேச்சர் இல்லாமல் போயிடுத்துன்னு வச்சோ, சில்லுன்றதுன்னா அவளே தூக்கி நெருப்பில் போட்டுவிட்றா, தீர்ந்து போச்சுக்காது. அதே மாதிரி உள்ளே நெருப்பு எறிகிறதுன்னு எப்படி தெரிகிறதுன்னு பார்த்துக்கலான்னு வேதம் சொல்கிறது. அப்படி காதை பொத்தின்டா அது ஒரு சத்தங்க, ஃபர்னஸ் சத்தம், உள்ளே நெருப்பு எறிகிறதான் காண்பிக்கிறது என்றெல்லாம் சொல்கிறது. அப்படி காதை பொத்தினா அந்த சத்தம் வரலைன்னா அவர் 6 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டார்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறது. இப்படிலாம் பல வகையாக இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே நெருப்பு எரியறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சில பேர் என் வயிறு பற்றிடுதுன்னு அடிக்கடி சொல்கிறா. இங்கே இந்த பெண்மணி தன்னுடைய தவ வலிமையினால் யோகாகிரியை உண்டாக்கினான். அந்த நெருப்புக்குள்ளே தானே குதிச்சா. குதிக்கும் பொழுது ராவணனை பார்த்து சொன்னா, ராவணா, நான் நாராயணனே குறித்து தபஸ் பண்ணேன், அதுக்கு இடையூறாக நீ வந்து தவத்தை கலைச்ச, அதனுடைய பயன் நானே உன்னை சம்மரிப்பதற்கு காரணமாக வருவேன், உன் வாழ்க்கையை ஒழிப்பதற்குன்னு சாபம் கொடுத்துட்டு அந்த பெண்மணி அக்னிலோகத்தில் போய் குடியிருந்தா. அந்த பெண்மணியைத்தான் இப்போ சீதையின் வேஷத்தில் வேதவதியை அக்னி பகவான் வெளியில் கொண்டு வந்து ராவணனை காண்பிச்சான். ராவணன் அவள் தான் உண்மை சீதை என்று அபகரித்துன்னு போனான். அக்னி சொன்னான், நம்பினான். அந்த சீதாதேவியை மீட்பதற்காகத்தான் ராமபிரான் பின்னாடி யுத்தம் பண்ணினார். யுத்தம் முடிந்த பிற்பாடு சீதாதேவிக்கு அக்னி பிரவேசம் நடந்த வரலாறு தெரியும் உங்களுக்கு. சீதாதேவி அக்னியில் குதித்த உடனே அத்தனை வானர்களும் எல்லாரும் பார்த்துட்டுருக்கா, ஏன்னா ராமபிரான் இப்படி கொடுமையாக நடந்துக்கிறாரேன்னு. அப்போது அக்னி பகவான் ராமபிரான் முன்னாடி வந்து நின்னா, மற்றவாளுக்கு கண்ணில் தெரியல. அக்னி பகவான் 2 சீத்தையோடு வந்தான். ஒரு சீத்தை தான் மற்றவாளுக்கு தெரிகிறா, இன்னொரு சீத்தை ராமனுக்கிட்ட தான் தெரிகிறா. ஏன்னா 2 சீத்தைன்னு கேட்டார். அப்போது சீதாதேவி சொன்னா, அண்ணலே நான் சீத்தை, இது என்னை போல இருந்த வேதவதிங்கிற சீத்தை. இவள் இப்போ அக்னியில் குளித்தா, அக்னிலோகத்திலிருந்து என்னையும் அக்னிபகவான் எடுத்துன்னு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கார். இவள் தாங்களே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று தவம் பண்ணியிருக்காள். அவளுடைய தபஸுக்கு அனுகிரகமாக இவளையும் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சீதா பிராட்டி லக்ஷ்மி தேவியே சொன்னார். சீதா லக்ஷ்மிகி பவான் விஷ்ணு என்று லக்ஷ்மி தேவியாகிய சீதையை சொன்னான் ராமபிரான். அப்போ சீதை கிட்ட லக்ஷ்மி தேவி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான், அம்மா இது இப்போ நடக்காது, இந்த அவதாரத்தில் ஏகபத்திரி விரதம், ஆனால் 28வது கலியுகத்தில் இவளை திருமணம் செய்து கொள்கிறேன். சீதாதேவி சரின்னுட்டாப்போ அது 28வது கலியுகம் வரைக்கும் பிரம்மலோகத்தில் இந்த பெண்மணி இருக்கட்டும். அந்த வேதவதி பிரம்மலோகத்தில் இருக்கா, வெயிட் பண்ணிட்டுருக்கா. அந்த சமயத்தில் தான் இந்த பரீட்சை நடந்து பிருகு மகரிஷி மார்பில் உதைச்சிருக்காராம். இப்போ சொல்கிறா பிராட்டி லக்ஷ்மி, அது ஞாபகம் வருதா உமக்கு? நான் ஏன் பிரிஞ்சேன்னா, உடனே ஆசைப்பட்டவளுக்கு அனுகிரகம் பண்ணாமல் 28வது கலியுகம் வெயிட் பண்ணணும்னு அப்படி டிலே பண்ணலாமா? உடனே அனுகிரகம் பண்ணணுமா இல்லையா? அதை தாங்கள் செய்யவில்லை என்பதனால தான் ஒரு சாக்கு பிருகு மகரிஷி உதைச்சாருன்னு சொல்லி. பிருகு மகரிஷி உதைச்சதற்கும் உள்ளர்த்தம் இருக்குது. நீர் பாட்டுக்கு வைகுண்டத்தில் ஆனந்தமாக தூங்கிட்டு இருந்தால் பூலோகத்தில் பல பேர் கடவுளே இல்லைங்கிறான். அந்த கடவுளே இல்லைங்கிறவனுக்கு முன்னாடி நான் இருக்கேன்னு காண்பிக்கணுமா இல்லையா? அப்படி கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக தாங்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து எத்தனையோ பேர் வேறு வழியில் போகிறவர்களெல்லாம் திருத்தி பணிகொள்ளணும். அது செய்யாமல் நீர் ஆனந்தமாக வைகுண்டத்தில் இருந்துட்டு தான் நீரும் நானும். அதனால தான் பிருகு மார்பில் உதைச்சார். எத்தனையோ ஜீவாத்மாக்கள் தவிக்கிறா, தப்பான வழியில் போகிறா, அவர்களுக்கு கடவுள் இல்லைங்கிறவன் மிஸ்கைட் பண்ணுறான். அவன்லாம் கூட நம்பும்படியாக கடவுள் இருக்கார், தோப்பார் வெங்கடாஜலபதி இருக்கார், கண்ணுக்கு முன்னாடி அனுகிரகம் பண்ணுறாருன்னு சொல்லும்படியாக நீ இருக்க வேண்டாமா? அதற்காகத்தான் இத்தனை நாடகமும் நடந்தது. எனவே இப்பொழுதும் பிரிகிறேன் என்று பிராட்டி பிரிந்தாள்.
తిరుచానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి కార్తీక బ్రహ్మోత్సవాలు ఈ నెల 19వ తేదీ ఉదయం 9:15 ధ్వజారోహణం, రాత్రి 8 గంటలకు చిన్నశేష వాహనం, 20వ తేదీ ఉదయం 8 గంటలకు పెద్దశేష వాహనం, రాత్రి 8 గంటలకు హంస వాహనం, 21వ తేదీ ఉదయం 8 గంటలకు ముత్యపు పందిరి వాహనం, రాత్రి 8 గంటలకు సింహ వాహనం, 22వ తేదీ ఉదయం 8 గంటలకు కల్పవృక్ష వాహనం, రాత్రి 8 గంటలకు హనుమంత వాహనం, 23వ తేదీ ఉదయం 8 గంటలకు పల్లకీ ఉత్సవం, రాత్రి 8 గంటలకు గజవాహనం, 24వ తేదీ ఉదయం 8 గంటలకు సర్వభూపాల వాహనం, సాయంత్రం 4 గంటలకు స్వర్ణరథం, రాత్రి 8:30 గరుడ వాహనం, 25వ తేదీ ఉదయం 8 గంటలకు సూర్యప్రభ వాహనం, రాత్రి 8 గంటలకు చంద్రప్రభ వాహనం, 26వ తేదీ ఉదయం 7 గంటలకు రథోత్సవం, రాత్రి 8 గంటలకు అశ్వవాహనం, ఉదయం 11:45 పంచమీ తీర్థం. మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో ప్రత్యక్ష ప్రసారం వీక్షించి తరించండి. సహస్ర దీపాలంకార సేవ ప్రతిరోజు సాయంత్రం 5 గంటలకు తిరుమల నుండి ప్రత్యక్ష ప్రసారం. లాలను చును చేరు లలనలిరు గడల లాలను చును చేరు లలనలిరు గడల బాలగండవర గోపాల నిను చాలా లాలను చును చేరు లలనలిరు గడల బాలగండవర గోపాల నిను చాలా లాలి లాలి. సహస్ర దీపాలంకార సేవ ప్రతిరోజు సాయంత్రం 5 గంటలకు తిరుమల నుండి ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. సహస్ర దీపాలంకరణ సేవ శ్రీవారి సేవలో సమర్పిస్తున్న వారు పాండిచ్చేరి శ్రీ లక్ష్మీ జ్యువెలరీ, గోపురం పసుపు మరియు కుంకుమ, పరిమళ్ భారత్వాసి అగరబత్తి. ప్రతి ప్రార్థనకు ప్రతిఫలం దొరుకుతుంది. P.G కన్స్ట్రక్షన్స్ ప్రైవేట్ లిమిటెడ్, చెన్నై. సహ సమర్పిస్తున్న వారు వెడ్డింగ్ అండ్ సెలబ్రేషన్ కలెక్షన్ ఫ్రమ్ GRT జ్యువెలర్స్, సదరన్ ట్రావెల్స్. మీ సుఖమైన ప్రయాణానికి శ్రీకారం. తిరుచానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి శుక్రవారాభిషేకం ప్రతి శుక్రవారం మధ్యాహ్నం 3 గంటలకు తిరుచానూరు నుండి ప్రత్యక్ష ప్రసారం. వచ్చెను అలమేలు మంగ, వచ్చెను అలమేలు మంగ, ఈ పచ్చల తిరుచానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి శుక్రవారాభిషేకం ప్రతి శుక్రవారం మధ్యాహ్నం 3 గంటలకు తిరుచానూరు నుండి ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. అమ్మవారి అభిషేకం సమర్పిస్తున్న వారు గోపురం పసుపు మరియు కుంకుమ. సహ సమర్పిస్తున్న వారు స్వర్ణపురి ANS జ్యువెలరీ, సేలం. వెంకటాద్రి సమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన, వెంకటేశ సమో దేవో న భూతో న భవిష్యతి. విష్ణాపదే పరమయుక్తిద ప్రసంతో యో మధ్యముత్సరితి భాగ్యదయాప్యపాత్తో భూయస్తదేతి తవ మానితర ప్రదిష్టో శ్రీ వెంకటేశ చరణో శరణం ప్రపద్యే. ఓ వెంకటేశ్వర స్వామి, ఋగ్వేదమున విష్ణోహో పదే పరమే అని ప్రశంసింపబడినవి, అందే మధ్వ ఉత్సహ తేనయూట అని పరమభోగ్యములుగా తెలుపబడినవి, మరల అది అట్లే అని నీవు చేతితో చూపుచున్నవి అయిన
నీ చరణాలను శరణవేడుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం. సకల సముద్రం